அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் டீல் அப்படின்னு சொல்லி ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதில் லேப்டாப், டிவி, ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த PUBG நியூ ஸ்டேட், இதோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துலாம். ரெட்மி நோட் 11 இதோட Firstlook ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் என்னன்னு பார்த்துலாம். FuntouchOS 12 அதாவது Vivo அவங்களுடைய லேட்டஸ்ட் ஓஎஸ்க்கான ரோட் மேப் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 664. எனக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நீங்கள் ஒருவேளை அமேசான் ப்ரைம் மெம்பராக இருந்தால் ப்ரைம் மெம்பர்ஷிப்புடைய வேல்யூ அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இப்போ ஆனுவல் ப்ரைம் மெம்பர்ஷிப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 rupees. இவங்க வந்து 500 ரூபாய் அதிகப்படுத்தலாம் தெரியுது. இந்த சேல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1499க்கு தான் உங்களுக்கு 1 இயர்க்கான அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அகெயின் மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், 129 இருக்குது. இது 179 ஆகிடும். அதே வந்து குவார்ட்டர்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 329 rupeesலேருந்து 459 அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை அமேசானுடைய ப்ரைம் மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணணுமோ இல்லை அமேசான் ப்ரைம் மெம்பர் ஆகணும்னா இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அடுத்த மாதம் 500 ரூபாய் அதிகமாகும் அப்படின்னு தெரியுது. முன்னாள் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு புது சோஷியல் மீடியா ஆப்பே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் சோஷியல் இந்த பேரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கிளியராக ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரை டேக் ஆன் பண்ணுற வகையில் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து அவங்கள பேன் பண்ணதுனால ஒரு சோஷியல் மீடியா ஆப்பே அவங்க கிரியேட் பண்ணி ட்ரூத் சோஷியல் அப்படின்னு சொல்லி இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே அவங்க முதல்ல பேசினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபானுடைய ஆக்கிரமிப்பு பற்றி தான். இதில் அதிகமாக அந்த விஷயங்களை தான் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே வரும். மற்ற பிக் டெக்ஸ் மாதிரி வந்து நாங்கள் ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆப்புடைய லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூத் சோஷியலில் என்ன மாதிரி விஷயங்கள் வரும், யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு புது சோஷியல் மீடியா ஆப் இப்போ லான்ச் ஆகிருக்கு. ட்விட்டர் சோஷியல் மீடியா ஆப்பில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபீச்சர் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஃபீச்சர் எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்காகவே இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்தியா ட்விட்டரில் மட்டும்தான் இது அப்பியர் ஆகும். ஸோ இந்த கிரிக்கெட் ஃபீச்சரில் என்ன இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் நடக்கும்போது உங்களுக்கு லைவ் ஸ்கோர் கார்டு வந்து இங்கே அப்பியர் ஆகும். எக்ஸ்ப்ளோர் டேப்பும் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவெண்ட் டேப்பில் வந்து உங்களுக்கு நிறைய லைவ் மேட்சஸ் உடைய ரீப்ளே வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை கம்யூனிட்டி மாதிரி வந்து எல்லாருமே அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சேட் பேஜ் மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்காக இவங்க கொண்டு வராங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதோ வந்து இந்தியாவில் தான் அதிகமாக அதை பற்றி வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதனால இந்தியன்ஸ்க்காக இதை கொண்டு வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நவம்பர் 14 அன்னைக்கு T20 நடக்க போகுது இல்லையா, வேர்ல்ட் கப். அதுலேருந்து உங்களுக்கு லைவ் ஸ்கோர் கார்டு நீங்கள் ட்விட்டரில் பார்க்கலாம். PUBG நியூ ஸ்டேட் இந்த கேமுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது. இதோட லான்ச் டேட்காக தான் நிறைய பேர் வெயிட்டிங். நேற்று இதோட லான்ச் டீசர், கமிங் சூன் டீசர் ஒன்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய டெக் அப்டேட்லேயே நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதோட ரூமர்ட் லான்ச் டேட் இப்போ ஆல்மோஸ்ட் தெரிய வந்திருக்கு. PUBG நியூ ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நவம்பர் 11 அன்னைக்கு இவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த லான்ச் டேட்லேயே வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த கேமுக்காக வெயிட்டிங் அப்படின்னா இது நவம்பர் 11 அன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர்க்கான ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது MediaTek தரப்புலேருந்து MediaTek Dimensity 2000 அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதே Qualcomm தரப்புலேருந்து Snapdragon 898 வரப்போகுது. இந்த ரெண்டு சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே Snapdragon தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் பெட்டராக இருக்கும் Dimensity-யை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த வாட்டி வந்து Dimensity 2000 அண்ட் Snapdragon 898 நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டுமே சிமிலராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த வாட்டி லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் MediaTek Dimensity நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்க அஃபோர்டபுளாக கொடுப்பாங்க Qualcomm Snapdragon-ஐ விட. பெர்ஃபார்மன்ஸ் சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே 4 nanometerல தான் ப்ராசஸ் பண்ண சிப்செட்டாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கோர் வந்து ரெண்டுமே உங்களுக்கு 3.2 GHz லான்ச் பண்ணுறாங்க கிளாக் ஸ்பீட். அதே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 898 உங்களுக்கு 2.5 GHz, அதே MediaTek Dimensity 2000 2.8 GHz இருக்குது. ஆல்மோஸ்ட் சிமிலர், இல்லைனா MediaTek Dimensity கொஞ்சம் அதிகம்
அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ப்ரைஸ் தான் வந்து இனிமேல் நமக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும். கண்டிப்பாக MediaTek Dimensity லீடில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு சாம்சங் ஒரு இன்னோவேட்டிவான பையிங் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் பை ஆஃபர். இது எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதுவும் சாம்சங்குடைய ஃபோல்டபுள் டிவைசஸ், சாம்சங்குடைய Z Fold 3 அண்ட் Z Flip 3 இதுக்கு மட்டும்தான் இந்த ட்ரை அண்ட் பை ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரை அண்ட் பை ஆஃபரில் என்ன இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபோல்டபுள் டிவைசஸ், ஏன்னா காஸ்ட்லி டிவைஸ் இல்லையா, எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பை பண்ணி வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 15 டேஸ்க்குள்ளே எந்த டேமேஜும் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா வந்து 100% ரீஃபண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை அண்ட் பை ஆஃபர் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஃபோல்டபுள் டிவைசஸ்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆஃபரில் ஃபோல்டபுள் டிவைசஸ் நீங்கள் ட்ரை அண்ட் பை பண்ணலாம். மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் 2 டிவைசஸ் G51, G71 வந்து நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா G51 வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவைஸ் Snapdragon 750Gல இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து Geekbench ஸ்கோர்ஸும் ரிவீல் ஆயிருந்தது. இது இந்தியாவில் அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மிட்டுக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ மோட்டோரோலா G சீரீஸில் இன்னொரு புது டிவைஸ் அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். நோக்கியாவுடைய C சீரீஸில் இந்தியாவில் ஒரு பட்ஜெட் கேட்டகரி டிவைஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 28 நேனோமீட்டர் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் யூனிசாக் சிப்செட் தான். யூனிசாக்குடைய SE9863Aல லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. HD+ டிஸ்பிளே, LCDயோட வருது. 6000 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜிங்கோட இந்த ஃபீச்சர்ஸோட 10,999க்கு இந்தியாவில் C சீரீஸ் கிட்ட ஒரு பட்ஜெட் டிவைஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் எக்ஸ்க்ளூசிவாக விவோ யூசர்ஸ்க்காக, ஏன்னா FuntouchOS 12 ஆன் Android 12க்கான அப்டேட் டைம்லைன் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோவாக தான் ரோல் அவுட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ், அதுவும் அடுத்த மாதம் தான், அவங்களுக்கு நவம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், விவோவுடைய X70 Pro Plus தான் ஃபஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணுறாங்க. அதே டிசம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X60 சீரீஸ், விவோ V21, Y72 இந்த டிவைசஸ்க்கு தான் இந்த வருஷம் ரோல் அவுட். அதே நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X70, விவோவுடைய V21, 20, அதுக்கப்புறம் Y சீரீஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மார்ச்சில் தான் உங்களுக்கு விவோவுடைய X50, V20, Y சீரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அதே ஏப்ரலில் விவோவுடைய S சீரீஸ், S1, S1 Pro, அதுக்கப்புறம் Y சீரீஸ் சில டிவைசஸ் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை விவோ டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் டிவைஸ் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ விவோவுடைய FuntouchOS 12க்கான அப்டேட் டைம்லைன் வந்து இந்தியன் டைம்லைன் இதுதான் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ரெட்மியுடைய பாப்புலரான நோட் சீரீஸில் அடுத்ததாக ரெட்மி நோட் 11 சீரீஸ் சைனாவில் அக்டோபர் 28 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறதா நேற்று லான்ச் டீசர், பாக்ஸ் இமேஜஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து நோட் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சைட்ஸ் எல்லாம் கர்வ்டாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து ஃப்ளாட் சைட்ஸோட கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆப்பிள் டிவைசஸ் எப்படி இருக்குமோ ஐஃபோன் மாதிரி, அதே மாதிரி ஃப்ளாட்டாக இவங்க வந்து லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அவுட்லுக் பார்க்கும்போது AMOLED பேனலில் கொடுத்தாலும் இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கே ரிவீல் ஆயிருக்கு. இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே Redmi Watch 2வும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் டீசர்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. டீசரில் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கில் ரொம்பவே நல்லா இருக்கு. AMOLED டிஸ்பிளே 1.6 inches அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஸ்பெக்கும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi Watch 2வும் வந்து ரெட்மியுடைய நோட் 11 சீரீஸ் கூடவே இவங்க பேரலாக லான்ச் பண்ணலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். புதுசாக லான்ச் பண்ண சோஷியல் மீடியா ஆப்புடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்மார்ட் இன்டர்நெட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கோபிகண்ணன். கங்க்ராச்சுலேஷன் கோபிகண்ணன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.